அனைவருக்கும் வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்திற்குள்ளேயே வைத்து பல்கலைக்கழக மாணவி மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பாலியல் தாக்குதல் சம்பவம் பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த சம்பவம் குறித்து காவல்துறை விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. தற்போது வரைக்கும் ஞானசேகரன் என்கிற ஒருவனை அவன்தான் அந்த குற்றத்தில் ஈடுபட்டதாக சொல்லி காவல்துறை கைது செய்து அவனிடம் விசாரணைகள் எல்லாம் நடத்தி வருகிறார். ஞானசேகரன் ஆளுங்கட்சியினுடைய ஒரு பிரமுகர் என்கிற குற்றச்சாட்டுகள் சமூக வலைதளங்களில் வைக்கப்பட்டு வருகிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு, அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களோடு, இன்னும் திமுகவினுடைய மற்ற இன்னும் சில நிகழ்வுகளிலெல்லாம் அவன் கலந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் சமூக வலைதளங்களில் அந்த படங்கள் எல்லாம் பகிரப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தில் ஞானசேகரன் மட்டுமல்ல, இன்னொரு மிக முக்கியமான ஒரு குற்றவாளி இருக்கிறான், அவன் யார் என்கிற கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது. ஏனென்றால் அந்த மாணவி மீது இவன் பாலியல் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே அவனுக்கு ஒரு அழைப்பு வந்ததாம். அது மட்டும் இல்லாமல் நீ சார் கூட இருக்கணும் என்று சொல்லி அந்த மாணவியிடம் அவன் சொல்லியதாகவும் தகவல்கள் வருகிறது. அப்படி என்றால் இந்த சம்பவம் என்பது ஏதோ சாதாரணமாக தற்செயலாக ஒரு விபத்தாக நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பார்த்தால் இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் சம்பவங்கள் எல்லாம் பார்க்கிற போது ஏற்கனவே முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு ப்ரீ பிளான்டு குற்றமாகத்தான் நமக்கு இது தெரிகிறது. அப்போ இதன் பின்னால் வேறு ஏதாவது முக்கிய அரசியல் புள்ளிகள் இருக்கிறதா என்கிற கோணத்திலும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். ஒரு கல்லூரி வளாகம், அதிலும் அண்ணா பல்கலைக்கழகம் என்பது தமிழ்நாட்டிலேயே ஒரு உயரிய கல்வி நிறுவனம். அந்த கல்வி நிறுவனத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கே கல்வி நிறுவனத்திற்கு உள்ளேயே வளாகத்திற்குள்ளேயே பாதுகாப்பில்லை என்றால் இப்போ தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. இந்த ஞானசேகரன் அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா 37 வயதானவன், கல்லூரி வளாகத்துக்கு உள்ளாடி போயிருக்கிறான். உள்ளாடி போய் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. நமக்கு என்ன கேள்வி எழுகிறது என்றால், ஒரு மிக முக்கியமான பல்கலைக்கழகத்துக்குள் எப்படி வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அதில் 37 வயதான ஒரு நபர், மாணவர் பார்த்த ஒரு சின்ன பையனாக இருந்தால் கூட ஏதோ மாணவன் என்று சொல்லி ஏதோ ஒரு வகையில் உள்ளே போயிட்டான்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 37 வயதான ஒருவன் அவன் எப்படி உள்ளாடி போக முடியும் வளாகத்திற்குள்? தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறான். இது முதல் முறை அல்ல, அவனுடைய வேலையே இதுதானா. பிரியாணி கடை நடத்திட்டு இருக்கிறானா. இந்த பிரியாணி கடை காலையில் பிரியாணி கடையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இவனுடைய முழு நேர வேலையே பல்கலைக்கழக வளாகத்திற்குள் போய் இதே போன்ற வேலைகளை செய்கிறது தான் இவனுடைய முழு நேர வேலையா. இவன் யார் என்று பார்த்தால் ஏற்கனவே 2011 இதே போன்ற ஒரு மாணவி மீது பாலியல் சீண்டல் செய்து வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டிருக்கிறான். அது மட்டுமல்லாமல் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் இவன் மீது இருப்பதாக தகவல்கள் வருகிறது. இவ்வளவு வழக்குகள் இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி சுதந்திரமாக நடந்து கொண்டிருக்கிறான்? காவல்துறை இவரை எல்லாம் கண்காணிக்காமல் தான் விட்டதா? எப்படி நம்ம இதை பார்ப்பது? ஏற்கனவே இதே போன்ற ஒரு வழக்கில் சிக்கியவன் மறுபடியும் ஒரு வழக்கில் இதே போன்று சிக்குகிறான் என்றால் அப்போ தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு என்ன அளவில் இருக்குங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி நிற்கிறது. இப்போ அவன் திமுகவை சார்ந்தவன் என்று சொல்லி சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. திமுகவை சார்ந்தவர்கள் இல்லை என்று வழக்கம் போல் மறுத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அவன் திமுகவை சார்ந்தவனா இல்லையா என்று பார்த்தால் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களோடு எல்லாம் நெருக்கமாக நிற்கிறான். ஒரு அமைச்சரோடு நெருக்கமாக போய் எல்லாம் நிற்க முடியாது. கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூட, சில நிர்வாகிகள் கூட அமைச்சரோடு நெருக்கமாக எல்லாம் போய் நிற்க முடியாது. ஆனால் இவன் போய் நிற்கிறான் அப்படின்னா அப்போ யாருடைய பின்புலத்தில், யாருடைய உதவியோடு இவன் அமைச்சர்களோடு எல்லாம் போய் நிற்கிறான்? திமுகவினுடைய நிகழ்வுகள் எல்லாம் ஒரு முக்கிய புள்ளியாக இவன் வலம் வருகிறான் என்று பார்த்தால் அப்போ இதன் பின்னால் யார் இருக்கிறார்? திமுகவில் வேறு ஏதாவது முக்கிய புள்ளிக்கு இவன் தொடர்புடையவனாக இருக்கிறானா என்கிற ரீதியில் சந்தேகங்கள் எழுகிறது. ஏன்னா இத்தனை குற்றங்கள் செய்த ஒருவன் சுதந்திரமாக நடந்து கொண்டிருக்கிறான். மறுபடியும் போய் ஒரு குற்றத்தை வெளிப்படையாக ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்திற்குள்ளேயே போய் ஒரு மாணவியை மிரட்டி அதை காணொலி பதிவெல்லாம் செய்து இவ்வளவு துணிச்சலாக ஒருத்தன் செயல்பட முடியும்? ஒரு பிரியாணி கடை நடத்தி கொண்டிருப்பவன் இதை செய்ய முடியும் அப்படின்னா அப்போ இதன் பின்னால் மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளே இருக்காது. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய இப்போ இது போன்ற சம்பவங்கள் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் சைக்கோவாக இருப்பாங்க. இது போன்ற சைக்கோக்கள் இதை செய்யும். அதை தாண்டி என்னென்னா ஒரு பின்புலம் இருக்கும். என்ன வேணாலும் பார்த்துக்கலாம், எங்களை தாண்டி இங்கே எதுவும் நடக்காது என்கிற அந்த திமிர் இருக்கு இல்லையா? ஒரு அரசியல் பின்புலம் இருந்தால் அந்த திமிர் வரும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு திமிர் இல்லாமல் இவனை போன்றவர்கள் எல்லாம் இப்படி ஒரு செயலில் வெளிப்படையாக ஈடுபடுவார்களா என்கிற ரீதியில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா
நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல் அந்த மாணவியிடம் இவன் பாலியல் ரீதியாக தாக்குதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது வந்த அழைப்பு. யார் அந்த அழைப்பு? அந்த அழைப்பில் வந்தது யார்? இவன் சொன்னான் இல்லையா, சாரோடும் நீ இருக்கணும்னு. அந்த சார் யார்? யார் அந்த சார்? அப்போது உண்மையிலேயே இதன் பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றவாளி பாதுகாக்கப்படுகிறானா என்கிற கேள்விகளும் சந்தேகங்களும் எழுகிறது. நேற்றைய தினம் மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். போராட்டத்தின் போது மாணவர்கள் வைத்த குற்றச்சாட்டு என்னன்னா, குற்றவாளியை ஏன் நீங்கள் அவனுடைய தகவல்களை நீங்கள் வெளியிடலை, அவனுடைய பெயர் மற்றும் அவனுடைய முகவரி இதையெல்லாம் ஏன் வெளிப்படையாக காவல்துறை நீங்கள் தெரிவிக்கலை, இதன் பிள்ளை இருக்கக்கூடிய காரணம் என்று சொல்லி மாணவர்கள் கோரிக்கைகள் எல்லாம் வைக்கிறார்கள். வைத்து தான் போராட்டத்தையே நடத்துகிறார்கள். அப்போ அதை தொடர்ந்து தான் இவனை பற்றிய தகவல்கள் எல்லாம் வெளியாகிறது. அப்போ இவனோடு இந்த சம்பவம் மூடி மறைத்து விடக்கூடாது. ஏன்னா ஊடகங்கள் நேற்றைய தினம் மாலை நடந்த விவாதங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஊடகமும் இது குறித்து பேசலை. இதே ஒரு பெரிய பேசு பொருளாக மாற்றலை. இதே ஒரு பேசு பொருளாகவே வரல. செய்திகளை போடுறாங்க, அவ்வப்போது செய்திகளை போடுகிறார்களே தவிர இதே ஒரு விவாத பொருளாக விவாதமாக நடத்தி இருக்க வேண்டுமா இல்லையா? எதையெல்லாமோ விவாதமாக நடத்தக்கூடிய ஊடகங்கள் இதை ஏன் விவாதமாக நடத்தலை? அப்போ இதன் பின்னால் ஆளும் தரப்பிலிருந்து அழுத்தங்கள் இருக்கிறதா, திமுக அரசிடம் இருந்து அழுத்தங்கள் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் அது இயல்பாக எழுந்தனே. சம்பந்தப்பட்ட நபர் திமுகவினுடைய முக்கிய புள்ளிகளோடு இருக்கிறான், வலம் வருகிறான், புகைப்படங்கள் எல்லாம் அவர்களோடு இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் வெளியே வருகிறது. அவன் திமுகவை சார்ந்தவன் என்கிற குற்றச்சாட்டுகள் அழுத்தமாக பதிவு செய்யப்படுகிற போது அப்போ உண்மையிலே அவனுக்கும் திமுகவுக்குமான தொடர்பு என்ன? இப்போ திமுக இந்த சம்பவத்தில் மேலும் இருக்கக்கூடிய அந்த இன்னொரு நபர் ஒருவேளை திமுகவை சார்ந்தவரா? அப்படி திமுகவை சார்ந்தவராக இருக்கக்கூடிய காரணத்தால் தான் ஊடகங்கள் கூட இதை ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக மாற்றவில்லையா என்கிற ரீதியில் சந்தேகங்கள் வருவது எல்லோருக்கும் இயல்பு. அந்த சந்தேகம் ஏற்கனவே சமூக வலைதளங்கள் முழுக்க எழுப்பப்பட்டு வருகிறது. அதற்கான விளக்கத்தை திமுக அரசு தான் கொடுக்க வேண்டும். திமுகவினுடைய அமைச்சர் மதிப்பிற்குரிய கோவி செழியன் அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் திமுகவை சார்ந்தவன் இல்லை என்று சொல்கிறார். திமுகவை சாராத ஒருவன் எப்படி அமைச்சர்களோடெல்லாம் இவ்வளவு நெருக்கமாக இருக்க முடியும்? அதிலும் இவன் சாதாரண அல்ல, எந்த குற்ற பின்னணியும் இல்லாதவன் அல்ல. பல வழக்குகள் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு பெண் மீது பாலியல் தாக்குதல் நடத்தி கைது செய்யப்பட்டவன். அவன் எப்படி அமைச்சரோடெல்லாம் வர முடியும்? அப்போ நீங்கள் இது போன்ற நபர்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் திமுக என்கிற கட்சி இருக்கிறதா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தரணும். தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஏற்கனவே சீரழிந்து போய்விட்டதுங்க. தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். நீதிமன்ற வளாகத்தில் வைத்து படுகொலை நடத்தப்படுகிறது. அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். தொடர்ந்து படுகொலைகள். இது ஒரு புறம். இன்னொரு புறம் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் எல்லாம் தொடர்ந்து நடத்தப்பட்டே வருகிறது. எந்த விதமான ஒரு அச்ச உணர்வும் இல்லாமல் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் தமிழ்நாடு முழுக்க பரவலாக நடத்தப்பட்டே வருகிறது. நேற்றைய தினம் இன்னொரு காணொலி ஒன்றை பார்க்க முடிந்தது சமூக வலைதளங்களில். ஒரு கடற்கரையில் இருந்த சில பெண்களிடம் அங்கே குடிபோதையில் போய் ஒரு கும்பல் அத்துமீறி இருக்கிறது. அப்போ அந்த அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் அவங்க ஒரு தொலைக்காட்சி ஊடகத்திற்கு அவங்க நேர்காணல் கொடுக்குறாங்க. அவங்க நிறைய செய்திகள் எல்லாம் பேசுகிறாங்க. எங்களை நாங்கள் யார் தெரியுமா, எங்களெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, அதிகாரமே எங்கள் கையில் தான் இருக்குது, உங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி 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 அந்த பெண்களை மிரட்டியதாக அவங்க நேர்காணலாம் கொடுக்குறாங்க. இது எல்லா இடமுமே தான் நடக்குது. அதிலும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகள் வரைக்கும் நாட்டில் அதிகரித்த வண்ணம் வருகிறது. பெண்கள், சின்ன சின்ன குழந்தைகள் தொடங்கி வயது முதிர்ந்த மூதாட்டிகள் வரைக்கும் பாலியல் சீண்டலுக்கு தொடர்ந்து இந்த நாட்டில் ஆளாகி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஆளுகிற அரசு இதை தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கிறதை விட்டுவிட்டு இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது, இதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி அரசை நோக்கி கோரிக்கை வைக்கக்கூடிய நபர்களை, அரசிடம் ஒரு குற்றச்சாட்டை எழுப்பக்கூடிய நபர்களை, அரசை விமர்சனம் செய்யக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கைகள் எடுத்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறது. தமிழ்நாட்டில் அரசு இயந்திரம் என்கிற ஒன்று இயங்குகிறதா இல்லையா என்று நமக்கு தெரியவே இல்லை. அது நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடித்து விட்டோம் இல்லையா என்று. குற்றவாளி இவன் மட்டும்தான் குற்றவாளியா, இல்லை இன்னும் ஒருவன் இருக்கிறானே அவன் யார் என்பது ஒரு கேள்வி. இன்னொன்று, குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது மட்டுமல்ல அரசினுடைய வேலை, காவல்துறையினுடைய வேலை. குற்றமே நடக்காத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையினுடைய வேலை. குற்றம் செய்ததற்கு பிறகு பிடிப்பதற்கு அல்ல இத்தனை அமைப்புகள் இங்கே இருக்கிறது. இது போன்ற ஒரு குற்றம் நடக்கக்கூடாதுங்க, அதுக்கு தாங்க அரசு இருக்குது. குற்றவாளியை பிடிச்சிக்கிட்டு எங்கள் வேலை முடிந்து விட்டது என்றால், ஒவ்வொரு முறையும் இதே போன்ற தவறுகள் நடக்கிற போது குற்றவாளிகளை பிடிச்சிட்டோம், எங்களுடைய வேலை முடிந்தது என்றால் இது தொடரதான் செய்யும். இது போன்ற குற்றங்களை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள்? நீங்கள் எப்படி நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? கொலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, அதற்கு எதிராக அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு நடவடிக்கை இல்லை.
பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்துவதற்கான நிரந்தர தீர்வு ஒன்றுமே இல்லைன்னா அப்போ இப்படி ஒரு ஆட்சி அதிகாரம் இருந்து என்ன பயன்? எதுக்கு இப்படி ஒரு ஆட்சி இருக்குது? ஊடகங்களை எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இதான் நல்லாட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது, நல்லாட்சி நடக்கிறது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கிறது. எப்படி வட இந்தியாவில் மோடி அரசு அங்குள்ள ஊடகங்களை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு தன் மீதான தவறுகள் எல்லாம் வெளியே ஒரு பேசு பொருளாக மாறிவிடாத வண்ணம் பார்த்து கொண்டிருக்கிறதோ, அதே போன்று தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. பற்றி எறிந்திருக்க வேண்டாமா இன்றைக்கு தமிழ்நாடு? இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக விவாத பொருளாக மாறி இருக்க வேண்டாமா? பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது இல்லையா? அதிமுக ஆட்சி காலத்தில் எப்படி கொந்தளித்தார்கள் எல்லோருமே. அந்த சம்பவத்திற்கு கொந்தளித்தவர்களில் ஒரு 10 விழுக்காட்டு நபர்களாவது இன்றைக்கு பேசுகிறார்களா? பேச மாட்டார்கள். என்றால் திமுக சம்பந்தப்பட்டது திமுக. அப்படிலாம் இங்கே நாங்கள் சமூக போராளிகள், சமூக ஆர்வலர்கள், பெண்ணிய விடுதலை போராளிகள், பெண்களின் உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுப்பவர்கள், பெண்ணியம் பேசுபவர்கள் இதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களுடைய பேச்சு என்பது வெற்று விளம்பர பேச்சு. திமுகவை பாதுகாப்பது மட்டும்தான் இவர்களுடைய வேலை என்பது உறுதியாகி இருக்கிறதா இல்லையா? இந்த நிகழ்வு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பல இடங்களிலும் மாநிலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மாணவர்கள் மாணவிகள் படிக்கிறார்கள், விடுதிகளில் தங்கி படிக்கிறார்கள். இப்போ அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? இந்த மாணவிகளை வெளி இடங்களுக்கு படிப்பதற்கு அனுப்பியிருக்கக்கூடிய பெற்றோர்களின் மனநிலை என்னவாக இருக்கும்? இனி வெளியூருக்கு பிள்ளைகளை படிக்க அனுப்புவதற்கான ஒரு மனநிலை வருமா பெற்றோருக்கு? ஒரு கல்விக்கூடத்திலேயே பாதுகாப்பு இல்லைன்னா, கல்விக்கூடத்தில் பாதுகாப்பு இல்லை, மருத்துவமனையில் பாதுகாப்பு இல்லை, அரசு அலுவலகங்களில் பாதுகாப்பு இல்லை, நீதிமன்ற வளாகங்களில் பாதுகாப்பு இல்லை, எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இதை எப்படி நம்ம பார்ப்பது? உடனடியாக இந்த வழக்கில் இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் அது யாராக இருந்தாலும் சரிதான், அத்தனை பேர் மீதும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். ஞானசேகரன் மட்டும் இதில் இருப்பதாக தெரியல. அந்த இன்னொரு நபர் யார்? இன்னொரு நபர் 2 நபர்கள் தான் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா? இல்லை இன்னும் இது ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்காக இருக்கா? இது எப்படியெல்லாம் இது திட்டமிட்டு நடத்தப்பட்டது? இது எல்லா ரீதியிலும் இந்த விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். நடத்தப்பட்டு எவ்வளோ பெரிய அரசியல் பின்புலமாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய அதிகார பின்புலம் கொண்டவன் இந்த சம்பவத்தின் பின்னணியில் ஈடுபட்டிருந்தாலும் உடனடியாக சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும். கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் நாளை யாருக்கு வேண்டுமானாலும் இது நடக்கலாம். எந்த வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு வேண்டுமானாலும் இது நடக்கலாம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது என்பதற்கு மேலும் ஒரு சான்று தான் இந்த நிகழ்வு.